முகமது ஜபீஹுல்லா கலீமி ஆமீனி அவர்கள் நாத் ஷரீஃப் வாசிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. तेरा साथ रहना मेरा आरज़ू, तेरी याद मेरी नमाज़ है। तेरा साथ रहना मेरा आरज़ू, तेरी याद मेरी नमाज है। तेरा साथ रहना मेरा आरज़ू, तेरा साथ रहना मेरा वज़ू, तेरी याद मेरी नमाज है। तेरा साथ रहना मेरा वज़ू, तेरी याद मेरी नमाज है। न कभी रहूँगा मैं बेवज़ू, न ख़ज़ा कभी ये नमाज है। न कभी रहूँगा मैं बेवज़ू, न ख़ज़ा कभी ये नमाज है। तेरा साथ रहना मेरा वज़ू, तेरी याद मेरी नमाज है। कोई फ़ख्र करता है माल पर, है किसी को फ़ख्र जमाल पर। कोई फ़ख्र करता है माल पर, है किसी को फ़ख्र जमाल पर। मुझे फ़ख्र है कि तू साथ है, मुझे फ़ख्र है कि तू साथ है। तेरी ज़ात पर मुझे नाज है, मुझे फ़ख्र है कि तू साथ है। तेरी ज़ात पर मुझे नाज है। न कभी रहूँगा मैं बेवज़ू, न ख़ज़ा कभी ये नमाज है। जो किसी को फ़िक्रे माश है, तो किसी को फ़िक्रे माद अब। जो किसी को फ़िक्रे माश है, तो किसी को फ़िक्रे माद अब। मुझे क्या कमी मेरा क्या नहीं, मेरा साथ बंदा मेरे साथ बंदा नवाज है। मुझे क्या कमी मेरा क्या नहीं, मुझे क्या कमी मुझे क्या नहीं, मेरे साथ बंदा नवाज है। तेरे नूर में जो मैं गुम हुआ, वही नूरी बन के तू आ गया। तेरे नूर में जो मैं गुम हुआ, वही नूरी बन के तो आ गया। कहा मेरा यही ठहर जा, मेरा सिलसिला तो दराज है। कहा मेरा यही ठहर जा, मेरा सिलसिला तो दराज है। तेरा साथ रहना मेरा वज़ू,
تیری یاد میری نماز ہے، نہ کبھی رہوں گا میں بے وضو، نہ قضا کبھی یہ نماز ہے۔ நிகழ்ச்சி துவக்கமாக நம்முடைய மஸ்ஜிதுடைய நிர்வாக கமிட்டியின் தலைவரும் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் முகமது மிலாதி ஷா சானி ஃபையாசி ஆமீரி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. கண்ணியம் நிறைந்த ஏகர் உயிரிலும் மேலான சஜாதத்துல்லா தாமத் பரகாத்துல் ஆலியா சல்லமஹுல்லா அவர்களையும் மரியாதைக்குரிய குலஃபாக்கள், உலமாக்கள், பெரியோர்கள், ஜமாத்தார்கள் தங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தம் என்றென்றும் உண்டாகட்டுமா என்று துஆ செய்து நமது ஃபகீரத்துல் ஜமாத் மஸ்ஜிதின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இப்பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த நாளை நமக்கு பெருநாள் ஆக்கிட்டான். வருஷத்துல 2 பெருநாள். அந்த பெருநாளுக்கே பெருநாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் தான் பெருநாள். அந்த எஜமானுடைய ஜுஸ்ஆன இருக்கக்கூடிய நம்மளுடைய சஜாதத்துல்லா நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு பெருநாள். அல்லாஹ் அக்பர். எஜமான வரவேற்கிற தகுதி எனக்கு கிடையாது, நமக்கு கிடையாது. எஜமானுடைய ஒரு அவங்களுடைய கருணை பிச்சையை கொண்டு இதை நமக்கு ஒரு வாய்ப்பாக நசீபா கொடுக்கிறாங்க. அதாவது அவர்கள் கூட சேர்ந்த நாறு மணக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி எஜமான கிட்ட இருந்து நம்ம பாவத்தை நம்ம கழுவி போறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கொடுத்தது. அல்லாஹ் இடத்துல நம்ம தக்பீர் கட்டணும்னு சொல்றோம். ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் சொல்றோம். அதுக்கடுத்து இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்றோம். நேர்வழிய அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கிறோம். நான் அந்த ஆயத்துக்கு உண்டான சாதாரண விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து நேர்வழியை எனக்கு காட்டுறியா அல்லாஹ், நீ எனக்கு நேர்வழியை காட்டு, எனக்கு ஹிதாயத் செய், எனக்கு அதை செய், இதை செய்ன்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் அதை மட்டும் அந்த மாதிரி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனா அப்படி சொல்லி முடிக்கல. அல்லாஹ் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அது எப்பேற்பட்ட நேர்வழின்னா அல்லாஹ் யாருக்கு நிஅமத் செய்தானோ அந்த நேர்வழின்னு சொல்றான். அப்ப நிஅமத் செய்யப்பட்டவங்க யாரு? நீங்களா நானா? அல்லாஹ்வுடைய நிஅமத் செய்யப்பட்டவங்க யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 விஷயத்தை கடைபிடிங்க. அல்லாஹ்வுடைய வேதம் இறை குர்ஆன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்து
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்குடும்பத்தின் மீது பாசம் வைக்க சொல்லி இருக்கிறாங்க. அவர்களை நேசிக்க கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த ரெண்டு இருந்தாதான் அல்லாஹ்வை பெற்றுக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்காங்க, அதை கத்துக்குங்க, இதை கத்துக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க, இதை சொல்லி கொடுங்க, எவ்வளவு விஷயத்தை சொல்லி இருக்கலாங்க. குர்ஆனை புடிச்சிங்க, அதுக்கு அடுத்து அஹ்ல பைத்துகளை நேசிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குடும்பத்தை நேசிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அந்த அன்அம்த அலைஹிம் யாரு? அல்லாஹ் தஆலா இன்னொரு சொல்றான், உலாயிக அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அப்போ நிஅமத் செய்யப்பட்டவர்கள் யாரு? நபிமார்கள். நபிமார்களுடைய ஜுஸ்உ சித்தீகீன்கள். ஷுஹதாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது, அவர்கள் மௌதானவரும் சொல்லிடாதீங்க, மௌதானம் நினைச்சுக்கூட பாத்துறாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு அந்த ஷுஹதாவை 3வது இடத்துல தான் கொண்டு வந்து வைக்கிறான். அதற்கு முன்னாடியே சொல்லிடுறான் நபியின வசித்தீகீன சொல்றான். அப்ப சித்தீகீன்களுடைய அந்தஸ்து எங்க இருக்கு? வலிமார்கள், அந்த நிஅமத் செய்யப்பட்டவர்கள் வலிமார்கள். அந்த ஒரு புனிதமான பாக்கியம் இருந்தவர்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலே நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருங்க. நம்ம ஷேகுமார்களை பார்த்துக்கிட்டே இருந்தாலே இபாதத்து. அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கௌதலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 31வது தலைமுறை திருப்பேரர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க மூலமா கௌதநாயகமே ஹாலினா இருக்காங்க. நாயகத்தை பார்க்கணும்னா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கிருபை செஞ்சிட்டான். நம்ம அந்த மாதிரி ஷேகுமார்கள் கௌதநாயகத்துடைய கூட்டத்துல நம்ம இருந்தோம்னா நரகம் நம்மளை பார்த்து பயப்படுங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, எஜமான பாக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபா பிச்சையா கொடுத்துட்டான். ஏதோ நம்ம குடும்பத்துல உள்ள முன்னோர்கள் மகான்கள் யாரெல்லாம் என் பிள்ளைக்கு ஹிதாயத் செய்ய, என் பிள்ளைகளுக்கு வழிமார்கள் கூட சேர்த்து அவங்க நசீபாக்கி ஏதோ ஒரு மகான்கள் கேட்ட துவால நமக்கு நம்ம சேகநாயகத்தை பார்க்கிற அவங்களோட இருக்கிற கூட்டம் அவங்களை ரசிக்கிற சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தான் நமக்கு பிச்சையா போட்டிருக்கிறான். வழிமார்கள் கூடவே வானாமுக்கு அவங்க காலடியிலே இருந்தாலே போதும், அல்லாஹ் நமக்கு முழுமையா கிடைச்சிருவான். அப்பேற்பட்ட சேகனா நம்முடைய பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிடுங்க, யா அல்லாஹ் எங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் எதுமா நம்ம பள்ளிக்கு வந்துகிட்டு இருக்கோம். நம்முடைய சந்ததிகள் ஆயுசுகள் கியாமத் வரைக்கும் எஜமானுடைய பாரம்பரியம் நம்ம பள்ளிவாசலுக்கு வந்துட்டே இருக்கணும். அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பிச்சையா போடணும். வாழ்நாள் முழுக்க அவர்கள் காலடியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பிச்சையா போடணும். இந்த மாதிரி சேகுமார்கள் படத்திலே இருந்தாலே போதும், அல்லாஹ் நமக்கு கிடைச்சிருவான். அது போல ஒரு கிருபையை அல்லாஹ் மேல நமக்கு கொடுத்து எஜமான் அவர்களுக்கும் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அந்த நீண்ட ஆயுசையும் ஆபீஸ் எல்லாத்தையும் கொடுத்து அல்லாஹ் தஆலா அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து வல்ல இறைவன் நம்மளை பொறுத்து கொண்டு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. हमारा शर्द सदर फरमाए, तुम जैसा मुझे समझते हैं अल्लाह वैसा बना. நீங்கள் எப்படி நினைக்கிறாங்க அது மாதிரி நிக்கல்ல ஆயிடும். நம்முடைய நிர்வாக கமிட்டியினுடைய உறுப்பினர் அல்ஹாஜ் முகமது ஃபாரூக் ஃபைசி அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना बारिक वसल्लिम अलैहि. அல்லாஹ் தஆலா அவனுடைய அருட்பெரும் கிருபை புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே வலியுடைய காலடியிலே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஜிக்ருல் அன்பியாயி இபாதத்துன். ஜிக்ர்
நபிமார்களை நினைவு கூறுவது அது இபாதத்தாக இருக்கின்றது. ஜிக்ருல் அவுலியா கஃபாரத்துன், இறைநேசர்களை நினைவு கூறுவது பாவத்திற்கு பரிகாரமாக இருக்கின்றது. இதை நாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைய தினம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு தாலா வழியை கொண்டு வந்துட்டான். அதாவது அவர்களை நினைப்பதே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆனால் இன்றைக்கு அவர்களை பார்க்கிறோம், அஹ்ல பைத்தை நாம பார்க்கிறோம். அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அதற்காக தான் இந்த மஜ்லிஸ். அன்பர்களே, அல்லாஹு தாலா அதாவது டெய்லி கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய கிதாபை படிப்போம். அந்த கிதாபில் அவங்க பயான் செய்கிறாங்க, மரித்தவர்களோடு நீங்கள் இருக்காதீர்கள்ன்றாங்க, மரணித்தவர்களோடு நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ மரணித்தவர்கள்னா யாரு? யாரு ஜிக்கிர அல்லாஹ்வுடைய ஜிக்கிர மறந்து இருக்கின்றார்களோ அவர்கள் மரணித்தவர்கள். அவர்களோட நீங்க இருக்க வேண்டாம். அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னா நீங்களும் மரித்தவர்கள் தான் சொல்றாங்க. இப்போ அடுத்தபடியாக ஒரு செய்தி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களோட இருங்க. நீங்க அவர்களோட நீங்கள் இருந்தால், அவர்களுடைய சொற்பொழிவை நீங்க கேட்டீங்கன்னா, அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தினீங்கன்னா, அவர்களுக்கு நீங்க சிறப்பு செய்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வெற்றின்னு சொல்றாங்க. அன்பர்களே, இப்ப கௌசு நாயகன் பாருங்க, அல்லாஹு தாலா ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் அடிக்கடி இங்கே கௌசு நாயகம் கிதாப் கிடைப்போம். ஆனால் அவர்கள் கௌசு நாயகமாக அவங்க பேரப்பிள்ளை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அவர்களை கண்ணியப்படுத்துவது தான் நமக்கு சிறப்பு, நமக்கு வெற்றியாக இருக்கின்றது. அன்பர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த மொஹல்லா வாசிகளுக்கும் பீர்பாய்களுக்கும் கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு செய்தி தான். எஜமா 23 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பயான் செய்வாங்க. நாங்கள் எல்லாம் ஒரு 20-22 வயசு. ரொம்ப அழகிய செய்திகளை அவங்க சொல்லுவாங்க. அப்போ டேப் ரெக்கார்ட், வீடியோ எதுவுமே கிடையாது, எந்த ரெக்கார்டும் பண்ண மாட்டோம். எஜமா அவங்க பயான் சொல்லும் பொழுது அதில் சொக்கி இருப்போம், புரியுதோ இல்லையோ அவர்கள் அப்படியே சொக்கி உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் மீண்டும் நமக்கு தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நாம் சுக்ர் செய்யணும், அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி சொல்லணும். அவங்க சொல்லும் பொழுது வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பலில்லாஹ், இந்த ஆயத்தை எஜமா ஓதி நீண்ட மாதங்கள் பயான் செய்தாங்க. எப்படி அப்படின்னா, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லி அவர்கள் அல்லாஹ்வை எப்படி நேசித்தார்கள் அதை சொல்லுவாங்க. அவர்களுடைய தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை எப்படி நேசித்தாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை ரொம்ப விளக்கமா சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும், இருந்தவர்கள் எல்லாம் நினைவு வந்திருக்கும். இந்த ஆயத்தை ஓதி அவர்கள் பல மாதங்கள் பயான் பண்ணாங்க. நம்ம அங்க அந்த மஜ்லிஸ்ல இருந்தவர்களுக்கெல்லாம் நினைவு வந்திருக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லி அவர்கள் அல்லாஹ்வை எப்படி நேசித்தார்கள், அல்லாஹ்வை எப்படி மிகவும் நேசித்தார்கள் என்பதை அவங்க சொல்லுவாங்க. அவர்களுடைய புதல்வர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நேசித்தார்கள், எப்படி அர்ப்பணித்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு மட்டுமல்ல, நமது கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், பெருமானார் அல்லாஹ்வை எப்படி நேசித்தார்கள். அன்பர்களே, அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வை எப்படி, அவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி அல்லாஹ்வை அவர்கள் எப்படி நேசித்தார்கள் என்று சொல்வார்கள். வலிமார்கள் அல்லாஹ்வை எப்படி நேசித்தார்கள் என்பதாக சொல்வார்கள். நண்பர்களே, நிறைய செய்திகள் ஆனால் நினைவு வருது. உங்களுக்கெல்லாமும் அவர்களுடைய சபையில இருந்தவர்கள் எல்லாருக்குமே நினைவு வரும். அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக அன்பர்களே, செய்தி என்ன அப்படின்னா, அதாவது அவர்கள் காதுல மட்டும் பாடல, கல்புல போட்டாங்க.
அப்படிப்பட்ட பாக்கியம் இன்றைய தினம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு வாரமும் நம்ம கிடைத்திருக்கு. அன்பர்களே, நாம் சீக்கிரமாக வந்து அவர்களுடைய அந்த பயான் சொற்பொழிவை அவர்களுடைய பார்வையில் இருந்து நாம் பயன்பெறக்கூடியவர்களாக நாம் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள், இந்த மொஹல்லாவாசிகள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தான் கௌசு நாயகமே இங்கே அமைச்சிருக்கிறாங்க. அந்த பாக்கியத்தை நம் அனைவரும் பெறக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நண்பர்களே, நாம் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்திருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரும் வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 31ஆம் தலைமுறை திருப்பேரர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய சஜ்ஜாதா ஹதரத் சபலா அவர்கள் உரையாற்றுவார்கள். அவர்களுடைய உரையை நம்முடைய முன்னால் பேசிய ஃபாரூக் மௌலா அவர்கள் சொன்னது போல வெறும் காதுகளில் மட்டும் நாம் வாங்காமல் நம்முடைய உள்ளத்தையும் திறந்து வைத்து நாம் வாங்குவோமே. ஆனால் சுமார் 22 வருடங்களுக்கு பிறகு இன்றும் அவர்கள் அன்று சொன்ன அந்த செய்திகளை இன்றும் நினைவு கூறுவதை போன்று அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் உள்ளங்களை திறந்து வைத்து வாங்குவோமே. ஆனால் நாம் வாழும் காலமெல்லாம் அது நமக்கு நம்முடைய காதுகளிலே உள்ளங்களிலே அந்த செய்திகள் ஒளிந்து கொண்டிருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே ரிசாலத், யா ரசூல் அல்லாஹ், நாரே ரிசாலத், யா ரசூல் அல்லாஹ், நாரே ரிசாலத், யா ரசூல் அல்லாஹ், நாரே கௌஸ், யா முஹியத்தீன். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله ذو الفضل العظيم صدق اللہ العظیم. معزز و محترم حاضرین کرام، اللہ رب العزت کا ہم پہ بے انتہا فضل و احسان ہے کہ اس نے ہمیں نبی کریم آقائے نامدار باعث کون و مکان صاحب لولاک حضور پر نور سیدنا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم کی امت میں پیدا فرمایا اور امتی کہنے کا فخر عظیم عطا فرمایا. عزیزان گرامی، اللہ کہتے ہیں فضل کرنے والے کو، اللہ کہتے ہیں کرم کرنے والے کو، اللہ کہتے ہیں عطاؤں کی بارش برسانے والے کو، اللہ کہتے ہیں دینے والے کو، اللہ کہتے ہیں رحم کرنے والے کو. اللہ کا کام دینا ہے. اللہ کیا کرتا ہے؟ دیتا ہے. اور بندہ کسے کہتے ہیں؟ لینے والے کو. اللہ کسے کہتے ہیں؟ حاجتوں کے پورا کرنے والے کو، حاجتوں کا پورا کرنے والا اللہ. بندہ کسے کہتے ہیں؟ حاجت. اللہ کسے کہتے ہیں؟ حاجت روا کو. بندہ کسے کہتے ہیں؟ حاجت مند کو.
اللہ کی تعریف کیا؟ حاجتوں کو پورا کرنا. بندہ کیا؟ بندے کی تعریف کیا؟ سر سے پاؤں تک حاجت. دیکھنا اس کی حاجت، سننا اس کی حاجت، کلام اس کی حاجت، ارادہ اس کی حاجت، وجود اس کی حاجت، انا اس کی حاجت. حاجتوں کے مجسمے کو بندہ کہتے ہیں، ضرورتوں کے مجسمے کو بندہ کہتے ہیں. دیکھنا ہماری ضرورت، سننا ہماری ضرورت، بولنا ہماری ضرورت، کھانا ضرورت، پینا ضرورت، یہ تمام ضرورتوں کو پورا کرنا کس کا کام؟ اللہ کا. تو مختصر یہ کہ اللہ دینے والا، بندہ لینے والا. اللہ کا کام دینا، بندے کا کام لینا. تو یہ دینے کا سلسلہ ازل سے چل رہا ہے. کب سے چل رہا ہے وہ اللہ ہی جانے. کان اللہ ولم یکن معہ شیء. اللہ تھا، اللہ کے ساتھ کوئی شے نہیں تھی. اللہ تھا تو کیا تھا؟ کیا بن کے تھا؟ کیا خوبیاں تھی اس میں؟ کیا کمالات تھے؟ دینے کے کمالات تھے. تو اب دینے کے لیے پیدا کیا. پیدا کیا کا کے لیے؟ دینے کے لیے. ہم کو پیدا ہی کیا جو دینے کے لیے، اس سے کیا نا امیدی؟ پیدا ہی کیا دینے کے لیے. بصارت دینا چاہتا تھا، بندے کو پیدا کیا. کلام دینا چاہتا تھا، بندے کو پیدا کیا. وجود دینا چاہتا تھا، بندے کو پیدا کیا. معدوم کو موجود کیا ہی کس لیے؟ دینے کے لیے. جو عالم کو پیدا کیا دینے کے لیے، اس سے کیسی نا امیدی؟ سمجھ میں آئی بات؟ میں آیا ہی بلا تشبیہ تمثیل بیان کرنے کے لیے. اب کوئی سوچ رہا ہے، نور محمد صاحب بول رہے ہیں کیا سجادہ بیان کریں گے؟ کیا بیان پڑھنا؟ ارے وندانگدہ بیان کا گا. آیا ہی بیان کے لیے، دوسرا کوئی مقصد ہی نہیں. تم کو بلایا ہی ہوں اس واسطے کہ میں بیان کروں اور تم سنیں. انگا کہ جمع پڑھنا دے انہا تکا گا بیان کرنے کے لیے، تمہیں سنانے کے لیے. اب سامعین پوچھتے ہیں ہم کو سنائیں گے کیا؟ تو اب یہ بولیں گے تم دیوانے کیا؟ نہیں کہ پاگلا. انہیں کو خوب ٹانگ سنانے کے لیے. اسی طرح بلا تشبیہ بلا تمثیل تم کو پیدا کیا دینے کے لیے. اب ایسے مولا سے نا امیدی کیسی؟ احمق ہی ہوگا جو نا امید ہوگا مولا سے. نا امید احمق ہی ہو سکتا ہے. واللہ ذو الفضل العظیم. اللہ کا کام ہی فضل کرنا. تو یہ فضل کا سلسلہ، جود و سخا کا سلسلہ ازل سے چل رہا ہے. ہاں 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 ہاں. سب سے بڑا فضل. جم کے بیٹھوں، بشیر بھائی آ جائے. ہاں، آنکھوں کا ملنا خدا کی دین. سماعت یہ خدا کی دین ہے، بھیک ہے. میں بول رہا ہوں یہ خدا کی دی ہوئی بھیک ہے. آپ سن رہے ہیں یہ خدا کا احسان ہے، فضل اللہ ہے، اللہ کا فضل ہے. اگر میری ذات سے اس کا فضل ہٹ جائے تو میں بول نہیں سکوں گا. آپ کی ذات سے اس کا فضل ہٹ جائے تو آپ سن نہیں سکیں گے. میری ذات سے اس کا فضل ہٹ جائے تو میں آ نہیں سکوں گا. آپ کی ذات سے فضل ہٹ جائے تو آپ یہاں آ نہیں سکتے. ہر کام فضل خدا سے ہو رہا ہے. واللہ خود مولا ہی کہہ رہے ہیں واللہ ذو الفضل العظیم. ارے نادانو، تمہارا رب بڑے فضل والا ہے. اور یہ فضل چل رہا ہے، چل رہا ہے. پیدا کرنے کے بعد بھی فضل شروع ہوا. ایسا نہیں، پیدا ہونے سے پہلے بھی اس کے فضل ہی کی وجہ سے تم تھے. پیدا ہونے سے پہلے بھی ایک فضل تھا. یہ خارج میں فضل شروع ہوا. علم حق میں جو تم تھے وہ فضل حقی سے تھے. اسے صوفیہ کہتے ہیں فیض اقدس، فیض مقدس. وہ فضل ہی تھا. آ جاتا ہوں. تو کیا کہہ رہا تھا میں؟ اللہ کا فضل چل رہا تھا. یہ تمام خدا کی دی ہوئی نعمتیں ایک طرف، بصارت، کلام، سماعت،
حیات، ارادہ، قوت، یہ تمام، یہ زمین، آسمان، چاند، سورج، ہوائیں، فضائیں، پانی، ہوا، سب نعمتیں یہ ایک طرف، ایک نعمت یہ ایک طرف، ساری نعمتیں یہ ایک طرف اور ایک نعمت یہ ایک طرف. وہ نعمت کیا ہے؟ اللہ کا نبی. ساری نعمتیں، یہ نعمتیں تو کافروں کو بھی ملی ہیں. آنکھ کافر کو ملی ہے، پاور کیا کہتے ہیں تمل میں، پاروے کافر کو کوڑو کڑچیر دی. سماعت کافر کو بھی ملی ہے، کافر بھی گھر میں بیٹھا ہوا ہے، کافر بھی آسمان کے نیچے ہے، کافر بھی سورج سے فائدہ لے رہا ہے، کافر بھی چاند سے فائدہ لے رہا ہے، کافر کو بھی اناج مل رہا ہے. یہ تمام نعمتیں مشترک ہیں. مگر بندوں میں کچھ ایسے بندے ہیں، ان پر ایک ایسا خاص فضل ہوا، اس فضل، اس نعمت کے مقابلے میں کوئی نعمت نہیں ہے. وہ نعمت ہے نبی اللہ کی. جن بندوں کو اللہ کا نبی مل گیا، سب کچھ مل گیا. اسے یہ نعمتیں ملیں یا نہ ملیں اس نعمت کے سامنے. تو ایسی نعمتیں کتنی ملی بندوں کو؟ 1,24,000 نعمتیں. تو اللہ کے بندوں کو نعمت ملی، توحید کے ساتھ رسالت. حضرت آدم علیہ السلام کے ماننے والوں کو کلمہ طیبہ ملا. لا الہ الا اللہ کے ساتھ کیا ملا؟ آدم و صفی اللہ ملا. حضرت نوح والوں کو لا الہ الا اللہ کے ساتھ کیا ملا؟ نوح نجی اللہ ملا. حضرت ابراہیم والوں کو لا الہ الا اللہ کے ساتھ کیا ملا؟ خلیل اللہ ملا. حضرت اسماعیل والوں کو لا الہ الا اللہ کے ساتھ کیا ملا؟ ذبیح اللہ ملا. عیسیٰ والوں کو کلمت اللہ ملا، روح اللہ ملا. وہ بھی بندے، ہم بھی بندے. ایک تو نبی کا ملنا ہی سب سے بڑا احسان ہے. کیا سمجھ میں آتا ہے؟ آپ کریں گے نا. نبی کا ملنا سب سے بڑا احسان. یاد رکھو، نمازیں مل گئی، روزے مل گئے، زکوٰۃ مل گئے، حج مل گئے، نبی نہیں ملا تو بیکار ہے، کپڑے توٹی میں پھینکنے کی چیز ہے. وہ نبی آیا تو یہ سب کام چلتا. وہ نماز ہی نہیں، نبی کے بغیر نماز ہے تو نماز نہیں، نبی کے بغیر روزہ ہے تو روزہ نہیں، نبی کے بغیر تلاوت نہیں. نبی ہی ان میں جان ڈالنے والا. تو کون سا بھی نبی ملنا یہ بہت بڑی نعمت ہے. مگر ہماری قسمت دیکھیے، ہمارے تالے دیکھیے، ہماری شان دیکھیے. کیا کہیں ہم؟ مولا تیری ذات پر قربان، ہماری جانیں قربان، ہم صدقے ہو جائیں. لا الہ الا اللہ تو سب کو ملا. لا الہ الا اللہ کے ساتھ آدم و صفی اللہ ملا، نوح نجی اللہ ملا، ابراہیم خلیل اللہ ملا. مگر ہمیں کیا ملا؟ وہ ملا جس پر نبیوں کو ناز تھا. ہم آدمی ہیں مگر ہمارا کلمہ لا الہ الا اللہ آدم و صفی اللہ نہیں. ہمیں کلمے کے ساتھ کیا ملا؟ وہ ٹکڑا ملا، وہ حصہ ملا جس کے برابر کوئی حصہ نہیں. 1,24,000 مقدس نام ایک طرف، 1,24,000 مقدس ذوات ایک طرف، وہ نام یہ ایک طرف، وہ ذات ایک طرف. ہمیں کیسا کلمہ ملا؟ لا الہ الا اللہ محمد الرسول اللہ. بس اس کلمے پہ قربان ہو جاؤ کہ ہمیں کون سا کلمہ ملا. ایسا لا الہ الا اللہ کے بعد ایسا ٹکڑا ملا کہ اس کے برابر کوئی نہیں. تو اللہ تعالی کا فضل، مولا تعالیٰ فرماتے ہیں واللہ ذو الفضل العظیم. اللہ بڑا ہی فضل والا ہے.
ہر امت کو ایک ایک نبی ملا اور پھر اس امت کی عبادتیں بھی مخصوص تھیں. نماز ان کی شریعت کے مطابق، زکوٰۃ، حج جو بھی تھا. ہمیں بھی عبادتیں ملی. پہلے عبادت کو سمجھیں، عبادت کسے کہتے ہیں. یہ نماز، روزہ، زکوٰۃ، حج، خیرات، نیکیاں، اوامر، جتنے بھی اوامر ہیں، اقیموا الصلاۃ، آتوا الزکوٰۃ، نماز قائم کرو، زکوٰۃ دو، حج کرو، وافعلوا الخیر لعلکم تفلحون، اچھے کام کرو. عبادت کسے کہتے ہیں؟ سمجھ رہے ہیں؟ نماز، روزہ، زکوٰۃ، حج، نیکیاں، تلاوت، تہجد، اوابین، اشراق، یہ سب اوامر میں ہیں. اب اوامر میں کیٹیگریز ہیں، فرائض ہیں، واجبات ہیں، سنتیں ہیں، مستحب ہے. یہ سب اللہ تعالیٰ جن جن کاموں کے کرنے کا حکم دیا ہے، جسے عبادت قرار دیا ہے، جسے عبادت کہتا ہے خدا، وہ کیا ہے؟ وہ بندوں کی بھلائی ہے. جو کام، جن کاموں سے بندوں کو فائدہ پہنچتا ہے، مولا کہتے ہیں کہ ان کاموں سے میں راضی، وہ میری عبادت ہے. جو کام بندوں کو نقصان پہنچاتے ہیں، ان کاموں سے مولا ناراض، وہ گناہ. جو کام اس کے بندوں کو فائدہ پہنچاتے ہیں، نماز یہ بندوں کو فائدہ پہنچاتی ہے یا خدا کو فائدہ پہنچاتی ہے؟ یہ اتنا آہستہ بولتے ہیں، استغفر اللہ. بندے کو فائدہ پہنچا. فجر پڑھی نا آپ نے، کسے فائدہ پہنچے گا؟ بندے کو. صبح سے اب تک آپ نے روزہ رکھا نا، صبح صادق سے غروب آفتاب تک، فائدہ کسے؟ غوثنا کو. زکوٰۃ آپ دیں گے، فائدہ کسے؟ غوثنا کو. حج کریں گے، فائدہ کسے ملے گا؟ غوثنا کو. جو کام بندوں کو فائدہ پہنچاتے ہیں، مولا کہتے ہیں ان کاموں سے میں راضی، وہ میری عبادت. جو کام بندوں کو نقصان پہنچاتے ہیں، وہ گناہ، میں ان سے ناراض. واللہ ذو الفضل العظیم. کیسے عظیم مولا ہیں، کیسا فضل ہے ان کا، کیسا کرم ہے کہ جو کام بندے کو فائدہ پہنچاتا ہے اس سے خدا راضی ہوتا ہے، اور جس کام سے بندے کو نقصان پہنچتا ہے مولا کہتے ہیں میں اس سے ناراض. شراب پینے سے خدا کا کیا نقصان؟ خدا اسے کہتے ہیں جو جس کا نقصان بھی نہیں ہوتا، فائدہ بھی نہیں ہوتا. نقصان پہنچانے والا، فائدہ پہنچانے والا. خدا کی تعریف کیا؟ جو نقصان پہنچائے، جو فائدہ پہنچائے. بندے کی تعریف کیا؟ جو نقصان اٹھائے اور فائدہ اٹھائے. فائدہ دینے والا ہو، نقصان دینے والا. تو خدا کو کبھی فائدہ ہوتا ہی نہیں. اگر فائدہ ہوتا ہے تو وہ خدا نہیں ہوگا، کسی کا خدا. مصطفیٰ نے جسے خدا کہا اس کا فائدہ ہوتا نہیں، وہ فائدہ پہنچاتا ہے. تو جن کاموں سے بندوں کو فائدہ پہنچتا ہے مولا کہتے ہیں میں ان کاموں سے راضی، میں ان کاموں سے خوش، وہ میری عبادت. سارے اوامر سے فائدہ کسے پہنچتا ہے؟ بندوں کو. اور جن جن کاموں سے روکا ہے، لا تقربوا الزنا، اس میں نقصان کس کا؟ بندے کا. مولا اس سے ناراض. انما الخمر والمیسر والانصاب رجس من عمل الشیطان. نقصان کس کا؟ شراب پینا سے کس کا نقصان؟ انسان کا. مولا کہتے ہیں وہ گناہ، میں اس سے ناراض. کیسے کریم مولا ہیں. کیا ایسے مولا ہمارا برا کر دیں گے جو ہماری بھلائی کو
इबादत बना दिए। अल्लाहु ज़ुल फ़ज़्लिल अज़ीम, अल्लाह ताला बड़े अजीम फजल वाला है। रमज़ान का महीना, बशीर भाई बोर हो रहे हैं? यहाँ का अंदाज ऐसा ही है। वो अल्लाह वाल का रंग अलग है, यहाँ का रंग अलग है। वहाँ के निवाले लेने वाले को ये बर्दाश्त कर लें आप। यहाँ का माहौल ऐसा है। तो क्या कह रहा था मैं कि रोज़ा, रमज़ान का महीना है और दूसरा अशरा, पहला अशरा गुजर गया, अशराए रहमत, अशराए रहमत गुजर गया, अशराए मग़फ़िरत चल रहा है, अशराए मग़फ़िरत चल रहा है। अशराए रहमत गुजर गया, अशराए रहमत गुजरा, मगर खालिक़ अशराए रहमत नहीं गुजरा। अशरा गुजर जाता है, खालिक़ अशरा गुजरता नहीं। अशराए रहमत हमें छोड़ता है, अरहमुर राहिमीन हमें कभी नहीं छोड़ता। नहीं समझ में आई बात? तो मौला ताला रमजान का महीना हमें मिला है, बहुत बड़ा महीना है, ग्रेट महीना। शहरुन अजीमुन शहरुन मुबारक, हुजूर फरमाते हैं अजीम महीना, मुबारक महीना। महीने की तारीफ अजीम रसूल करता है, रसूल भी अजीम, महीना भी अजीम, रब अजीम, रब्बी अजीम। ये क्या हो गया? खुदा भी अजीम, महीना भी अजीम, रसूल भी अजीम। शिरक नहीं होता। खुदा को भी क्या कहते हैं? रब अजीम, सुबहान रब्बियल अजीम। और महीना भी अजीम, खुद नबी कहता है ये महीना शहरुन अजीमुन शहरुन मुबारक। शिरक नहीं होता। उसकी अजमतें उसकी अजमतें उसकी, और रसूल की अजमतें उससे ली हुई, और इस महीने की अजमतें रसूल की दी हुई। शिरक नहीं होता, याद रख के बोले आप। तो अर्ज कर रहा था कि रमजानुल मुबारक, क्या ये महीना चल रहा है, अशरा मग़फ़िरत चल रहा है। अल्लाह हम तमाम की मग़फ़िरत फरमा दे। मग़फ़िरत नहीं करना होता तो ये महीना देता ही नहीं, अशरा मग़फ़िरत देता ही नहीं। अगर मुझे बयान करना नहीं होता तो आपको बुलाता ही नहीं। आपको बुलाया हूं बयान करने के लिए, तो अशरा मग़फ़िरत हम तक पहुंचा है हमें माफ करने के लिए। कुर्बान हो जाएं कि कैसे करीम मौला है हमारे। तो रमजानुल मुबारक ये महीना ऐसा महीना है कि इसमें नफिल पढ़ेंगे तो फर्ज का सवाब, नफिल पढ़ेंगे तो फर्ज का सवाब, फर्ज करेंगे तो 70 सवाब है या नहीं है मौलाना? करेक्ट चल रहे मनान? एक नफिल पर फर्ज का सवाब मिलेगा, 11 महीनों में नफिल पर नफिल का सवाब मिलेगा, फर्ज का सवाब मिलेगा। मगर यहां नफिल पर फर्ज को 70 बना देंगे, है ना? तो अब इसके बरक्स भी होना ना। जो मुझे सलाम करेगा मैं उसे सलाम दूंगा, जो मुझे सलाम करूंगा मैं उस पर सलाम भेजूंगा, जो मुझे मारने आएगा मैं उसे फूल पिनाऊंगा। सलाम करने वाले को सलाम करूंगा तो मतलब क्या? उसके जो बरक्स को करेगा उसके बरक्स में रसूलुक होगा। मौला कहते हैं रमजान के महीने में, खादर साहब बोर हो रहे हैं, रमजान के महीने में नफिल का सवाब फर्ज पर 70। अब उसके बरक्स क्या होना? अगर रमजान में गुनाह सगीरा करेगा तो कबीरा का अजाब मिलना नहीं मिलना। छोटे गुनाह पर बड़ा सवाब अजाब होना, और बड़ा गुनाह करेगा बशीर भाई तो 70 गुनाह का अजाब पहुंचना।
ایسی حدیث ہے عبدالستار محدث صاحب انتباہی رکدا اللہ ایک نفل پر فرض دیں گے اور ایک فرض پر 70 ثواب دیں گے اور ایک گناہ کو ایک گناہ کا عذاب دیں گے واللہ ذو الفضل العظیم. چاہیے تو یہ تھا نا کہ ایسے مقدس مہینے میں، اس کا مطلب یہ نہیں کہ گناہ کرو نہیں کہہ رہا ہوں، مولا کے قربان ہو جاؤ، مولا سے پیار کرنا سکھا رہا ہوں. ان چیزوں پر غور کرو، مولا کی محبت دل میں موزن ہو جائے گی. ان چیزوں پہ غور کرو، مولا محبوب بن جائیں گے. ان چیزوں پہ غور کرو، مولا کے دیوانے بن جائیں گے. ایک نفل پر فرض کا ثواب دے رہے ہیں اور ایک فرض پر 70 کا ثواب، اور ایک چھوٹے گناہ کو بڑے گناہ کا ثواب دیتے ہیں، عذاب دیتے ہیں. کیا گناہ صغیرہ کو گناہ کبیرہ اور کبیرہ کو 70؟ نہیں، چھوٹا گناہ تو چھوٹا گناہ کا عذاب، بڑا گناہ تو بڑا گناہ کا عذاب. گناہ کرنا نہیں، مولا کے کرم کو دیکھنا سکھاتا ہوں، مولا کے جود و عطا کو دیکھنا سکھاتا ہوں، ارحم الراحمینی کو بتاتا ہوں کیسے ارحم الراحمین مولا ہیں. پہلا عشرہ رحمت، پھر عشرہ مغفرت، پھر آخر میں جو ہونا اسے آخر میں رکھ دیے. ایسا ہوا ویسا ہوا، آخر نجات مطلوب ہے، آخری عشرہ نجات کا. جو بھی ہوا غلاٹا آخری میں بچ کے جانا ہے، آخری عشرے کو نجات کا عشرہ بنا دیے مولا. واللہ ذو الفضل العظیم. سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم نے فرمایا کہ یا ایھا الناس، اے لوگو، قد اذلکم شہر عظیم، تمہارے اوپر ایک عظیم مہینہ سایہ فگن ہونے والا ہے. وہ ایسا مہینہ ہے، اس کی تاثیر ایسی ہے کہ اس کے اندر عبادت جو کرے گا، فرض پڑے گا تو 70 فرضوں کا اسے ثواب ملے گا، نفل پڑے گا تو فرض کا ثواب ملے گا. جب ماہ رمضان سایہ فگن ہو جاتا ہے، جو ماہ رمضان کے سائے میں آ جاتا ہے، اس کی نماز اور دوسرے کی نماز برابر نہیں ہوتی. ماہ رمضان میں جو نماز پڑھتا ہے، شعبان میں پڑھنے والے کی نماز نہیں. رمضان کے نیچے جو آ گیا، رمضان کے زیر سایہ جو ہو گیا، رمضان کو جو اپنا لیا، رمضان میں جو داخل ہو گیا، اس کی نماز اور دوسرے مہینے میں نماز پڑھنے والے کی نماز برابر نہیں. یہی 4 رکعت اب شوال میں پڑھیں گے، برابر نہیں. کیونکہ یہ رمضان کا فیض ہے. رمضان آ کر عبادتوں کو بڑھا دیتا ہے. عبادتوں کی صورت جو ہوں کی ویسی رہتی ہے، مگر اس کا معنی بدل جاتا ہے، اس کا ویٹ بدل جاتا ہے، اس کا مقام بدل جاتا ہے. 4 رکعت ہی رہتے، مگر رمضان جب آ جاتا ہے تو وہ 70 بن جاتے ہیں. جب رمضان کا سایہ آ جاتا ہے، رمضان میں جب تم آ جاتے ہو، رمضان جب تم میں آ جاتا ہے تو تمہاری عبادتوں کو چینج کر دیتا ہے. یاد رکھو، مشائخین یہی سکھاتے ہیں. رمضان میں یہ کمال ہے تو خالق رمضان میں کتنا کمال ہوگا، اور رمضان جس کے نور سے بنا ہے اس میں کتنا کمال ہوگا. مشائخین کہتے ہیں کہ تمہاری ساری زندگی کو رمضان بنا لو. وہ کس طرح؟ وَاعْلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ، جانو اس بات کو کہ تم رسول سے الگ نہیں، تو رحمت للعالمین کے سائے میں رہتے ہو. وہ رمضان آئے گا اور شوال میں چلے جائے گا. یہ ایسی رحمت ہے، ان کی ایسی رحمت ہے جو کبھی اپنے امتی کو چھوڑتی نہیں. وَاعْلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولَ اللَّهِ هُوَ مَعَكُمْ أَيْنَمَا كُنْتُمْ. رمضان کچھ دن مدت کے بعد تمہیں چھوڑ دے گا. خالق رمضان تمہیں کبھی نہیں چھوڑے گا. مشائخین سے یہی سیکھنا ہے کہ ان 2 سایوں میں کس طرح ہم اپنے آپ کو رکھیں. جب وہ مل جائیں گے، ان کا سایہ ہمارے پر ہو جائے گا تو ہر وقت کی نماز ہماری منفرد ہو جائے گی، ممتاز ہو جائے گی. واللہ ذو الفضل العظیم. کیسے کریم مولا ہیں، کیسے فضل والے ہیں.
इस यहाँ से कभी हमने किनारा न किया, इस यहाँ से कभी हमने किनारा न किया, पर तूने दिलाजुर्दा हमारा न किया। हमने तो जहन्नम की बहुत की कोशिश, हमने तो जहन्नम की बहुत की कोशिश, लेकिन तेरी रहमत ने गवारा न किया। हम कोशिश करके जहन्नम हासिल करने की कोशिश करते हैं, मगर उसकी रहमत रोक रही है, उसकी रहमत रोक रही है। हदीस में आया है कि रमजान की पहली रात से आसमानों में एक निदा करने वाला निदा करता है कि या बाग़ियल खैर, ऐ खैर के मुतलाशी, ऐ खैर के ढूंढने वाले, ऐ खैर के तालिब, ऐ भलाई के चाहने वाले, हाँ, खैर अकबिल, आगे बढ़, आगे बढ़, हाय हाय हाय। हालांकि मुनादी की निदा को हम सुन नहीं रहे हैं। वो निदा आ रही है क्या? अगर कोई मेरा बयान ना सुने तो मैं बयान बंद कर दूंगा। करम ही करम है, वल्लाहु जुल फज़लिल अज़ीम। हदीस में आया है कि पहली रात जो ही आसमान, रमजान की पहली रात शुरू होती है, एक निदा देने वाला निदा देता है, ऐ खैर के मुतलाशियों, ऐ खैर को ढूंढने वालों, ऐ खैर की तलब करने वालों, आगे बढ़ो। ऐ गुनहगारों, गुनाहों से रुक जाओ। ये बड़ा अजीम महीना है। मौला तुम्हें माफ करना चाहते हैं, मौला तुम्हें आप पास करना चाहते हैं। रुक जाओ, आगे बढ़ो, आगे बढ़ो, रुको। ये निदा चल रही है, अब चल बोल रहा है फरिश्ता, अब बोल रहा है खुदा की कसम। अब एक निदा देने वाला निदा कर रहा है, आगे बढ़ जा, मौला को पाले, मौला को राजी कर ले, रूठे हुए रब को मना ले, रूठे हुए रब को मना ले। ये आवाज हम सुन रहे हैं क्या? कादिल वरदा, मेरी आवाज आप तक नहीं आई, आप नहीं सुने तो मैं बोलूंगा क्या बाबा? मुझे मालूम है ना सुन रहे हैं, तुम सुनो या ना सुनो, मैं बोल रहा हूं। वल्लाहु जुल फज़लिल अज़ीम। फरिश्ते बोर नहीं होते, सुनाते जा रहे हैं, सुनाते जा रहे हैं कि देखो आगे बढ़ जाओ, खैर की तरफ आगे बढ़ो। तो ये आगे बढ़ने का महीना है, मौला को मनाने का महीना है, इस कैफियत को बसा लेने का महीना है, सिर्फ रोजे रखने का नहीं, ये रमजान की कैफियत को दिल में बसा लेना, बैटरी चार्ज करने का महीना। नहीं समझ में आई बात? अब कितने दिन गुजर गए? 15 दिन गुजर गए। अब रह गए 15 दिन। कितने दिन रह गए? 15 दिन। अब आगे बढ़ो। अब तक जो गफलत हो गई हो गई, अब मंजिल तक पहुंचना है। आज से गफलतों को छोड़ो, मौला को राजी करने के कामों में आगे बढ़ते जाओ, क्योंकि फरिश्ता निदा कर रहा है, ऐ खैर के मुतलाशी, ऐ खैर के तलबगार, आगे बढ़, मौला देना चाहते हैं। और उसके बाद क्या कहता है कोई तलब करने वाला, मैं उसकी तलब को पूरी करूं। है कोई मगफिरत मांगने वाला, है कोई गुनहगार, मैं उसके माफ करने के लिए तैयार। दूसरे महीनों में हम बोलना अस्तगफिरुल्लाह। ये कैसा महीना है कि माफ करने वाला हमको ढूंढता है, बुला रहा है, आजा, मैं माफ करने के लिए तैयार हूं, आजा। और फिर जब नहीं मांगता है,
بندہ نہیں مانگتا ہے واللہ ذو الفضل العظیم، تو مولا کیا کہتے ہیں؟ من لم یسأل اللہ یغضب علیہ. ہائے 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 ہائے، جب بندہ مانگتا نہیں تو ناراض ہو جاتے ہیں مولا. ہمارا معاملہ کیا ہے؟ مانگتے ہیں تو ناراض ہوتے ہیں. خادر پان لا کے دیا، ارے کیا یپو پاتا کرو پان کیٹنے کریں گے؟ پان مانگوں گا تو غصہ کرے گا. میں بنگلور چلے الحمدللہ پان مانگ کے کرتا ہے، پان نہیں مانگتا ہے خوش رہے گا. پان مانگوں گا تو غصہ کرے گا. یہ ارحم الراحمین، یہ خالق رحمت للعالمین کی شان دیکھیے. مولا کہتے ہیں جو مجھ سے نہیں مانگتا میں اس پر غصہ کرتا ہوں. یہاں کیا معلوم ہوتا ہے؟ یہاں کیا معلوم ہوتا ہے؟ اللہ ہی چاہنے والا ہے، اللہ ہی پیار کرنے والا ہے، اللہ ہی محبت کرنے والا ہے. اللہ کے سوا سب جھوٹی محبت کرنے والے، اللہ کے سوا سب مطلب کی محبت کرنے والے، بے غرض چاہنے والی وہی ذات ہے. من لم یسأل اللہ یغضب علیہ، جو اللہ سے مانگتا نہیں، طلب کرتا نہیں، مانگتا نہیں، اللہ اس سے ناراض ہو جاتا ہے. ہاں 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 ہاں، اس میں کیا نظر آتا ہے؟ اللہ کی محبت، اللہ کی محبت نظر آتی ہے. غوثن کے پاس غوثن کا دشمن مانگتا ہے. جا لے کے جاؤ. کیا بولے گا غوثن؟ پڑھ رہا. جب مانگتے ہیں تو غصہ آتا، مگر ایک مقام ایسا ہے جہاں مانگنے والے کی طلب پیدا ہوتی. ذرا غور سے سنیں. ہر دینے والا چڑھتا، بلا تشبیہ بلا تمثیل، ساتھ بلا تشبیہ کہتا ہوں. دینے والا لینے والے سے چڑھتا، مگر ایک تعین ایسا آتا، ایک تعین ہے اس کے مانگنے کی تمنا میں رہتا. جب محبت ہوتی تو محبوب کے نام نہیں مانگنے پر غصے میں آتا انسان. اپنا محبوب ہے، اسے کچھ دے کر خوش کرنا چاہتا، وہ مانگتا ہی نہیں. کیا مانگتا نہیں نا؟ نہیں مانگا تو ناراض، مانگا تو خوش. اس کے اندر کیا جذبہ کار فرما ہے؟ محبت. تو مولا فرماتے جب بندہ مجھ سے نہیں مانگتا ہے تو میں اس سے ناراض ہو جاتا ہوں. معلوم کیا ہوا؟ بندوں کو حقیقت میں چاہنے والی ذات ہے تو خدا ہی کی ذات ہے. تو یہ مقدس مہینہ، پہلا عشرہ رحمت اور دوسرے عشرے میں ہم داخل ہو کے کتنے دن ہو گئے؟ 5 دن ہو گئے. ختم کر لیتا ہوں کیونکہ محفل کا رنگ ذاکر کی کیفیت نہیں آئی تو پھر ہماری کیفیت ختم ہو گئی. تو کیا کہہ رہا تھا میں؟ عشرہ مغفرت قریب بختم ہے. اب یہ 5 دن چلے جائیں گے، 5 دن چلے جائیں. بڑے دکھ کی بات ہے، بڑے دکھ کی بات ہے. یہ کیسا مہینہ ہے؟ ذرا آپ غور کریں. گزشتہ مہینہ جو گزرا اس میں ہماری کیفیت کیا تھی؟ ایک کیسی کیفیتوں کا مہینہ ہے. ذرا غور کریں، کتنا عظیم احسان ہے. ہم تو بھاگنے والے، وہ اپنی طرف کر رہے ہیں، اپنی طرف کر رہے ہیں. واللہ ذو الفضل العظیم. تو عظیم مولا کا عظیم محبوب کہتا ہے کہ اے میرے امتی، رنج تو ہے رمضان کے جانے کا، رمضان جائے گا. ہم دلانے والے ہیں، ہم دلانے والے. اس صورت میں نہیں تو دوسری صورت میں دلائیں گے. یہ رکتا نہیں ہے، جاتا ہے، جانے والا چلے جا. مگر میں دلانے والا ہوں، اللہ دینے والا، مصطفیٰ دلانے والے، ہم لینے والے. خدا کی ایک تعریف دینے والا، مصطفیٰ کی تعریف لے کے دینے والے، ہم مصطفیٰ کے ہاتھوں سے لینے والے. تو مغفرت کا مہینہ چلے جائے گا، پریشان مت ہو. تو محمدی ہے، تو محمدی ہے.
बख्शवाना तो हमारा काम है, मौला को मनाना हमारा काम है, हमें आता है मौला को मनाना, और उम्मत को पास करना हमारा काम है। ऐ मेरे खादर मत डर, एक ऐसी चीज देता हूं जो रमजान के बाद भी काम आएगी। रमजान के बाद भी तू सो जा, तेरे लिए दुआ चलती रहेगी। तू कारोबार में लग जा, तेरे लिए दुआ चलती रहेगी। नूर मोहम्मद बिरयानी बनाता रह जा, दुआ चलती रहेगी। अब मोहिद्दीन आलिम साहब पन्नूर में मदरसा चलाते रहो, दुआ चलती रहेंगी। जबीउल्लाह घर ढूंढकर घर लेता रहे, दुआ चलती रहेगी। हाँ? अब हर एक को क्या क्या बोलूं मैं। हमारा बिलाल क्या करता है, बिलाल बादशाह बनता है, बादशाह बन, दुआ चलती रहेगी। बिलाल जो है मस्जिद का सदर है, पूरे कृष्णापेट का किंग बनता है, कोशिश कर, दुआ तो चलती रहेगी। तू अपना काम कर, हम अपना काम करेंगे। हमारा काम दिलाना है, हम पैदा ही हुए देने के लिए। तुम पैदा हुए ऐ मेरी उम्मत तू लेने के लिए। अल्लाह मुझे भी पैदा किया, मैं भी मखलूक, मगर ये कैसी मखलूक, देने के लिए पैदा हुई। ऐ मेरे उम्मती ला तहज़न, मत डर। एक अमल में बताता हूं कि मग़फ़िरत चलती रहेगी। सुबह एक काम कर ले, शाम एक काम कर ले। रमज़ान जाता है तो सलाम कर दे। रमज़ान फोरद जुमातुल वदा में क्या पढ़ना, कैसा करना, अलविदा अलविदा पढ़ दे, मगर मग़फ़िरत तो अलविदा बोलने का मौका नहीं होगा। मग़फ़िरत तुझे छोड़ेगी नहीं। ये बोल के ख़त्म कर लेता हूँ। एक काम कर, एक काम करके तू जायज़ कामों में लग जा, नाजायज़ काम नहीं। ये करके ग़ीबत कर रहा है, वो कर, ये नहीं, तू अपने धंधे में लग जा। एक काम कर, वो भी कितने देर का काम, मिनटों का काम, 2-3 मिनट। कुछ जुमले हैं वो बोल दे, बोल, समझ के बोलता है या नहीं समझ के, पढ़ दे। ये पढ़ देगा तो क्या होगा, सुबह पढ़ेगा तो शाम तक ये फौज तुझे दुआ देती रहेगी मग़फ़िरत की। अब तू एक बार अस्तग़फ़िरुल्लाह अस्तग़फ़िरुल्लाह कितनी बार बोलेगा, 5 मिनट, 10 मिनट, 15 मिनट। फिर बिलाल की बीवी बोलती है, हंगे जी वंगाय एड्तिन वरले सर यावदिल पोइटा बिलाल अस्तग़फ़िरुल्लाह एवढं नहीं सोलूं। अस्तग़फ़िरुल्लाह तो हर लम्हा बोलना है। हर गुनाहों की किस्में हैं, इंसान हर लम्हा गुनाह कर रहा है, हर लम्हा इस्तिग़फ़ार पढ़ना है। वल्लाहु ज़ुल फ़ज़लिल अज़ीम, मौला माफ़ करते चले जाते हैं। एक काम करो, 1-2 आदमी नहीं, 6 पीरज़ादे ही दुआ नहीं करेंगे। कादर 5 लाख के दुआ करो, मग़फ़िरत की दुआ करो। एक ऐसा अमल बताता हूँ, ऐसा अमल बताता हूँ, वो अगर करेंगे, और से सुनो, तो कितने तुम्हारे लिए दुआ करेंगे, कितने, तमिल में कितने क्या बोलते हैं, यतनी, 70,000, 70,000। कौन सुबह को गुनाह करता है, दोपहर को अस्तग़फ़िरुल्लाह पढ़ता है, फिर शाम को आंख मारता है, मगरिब को जो है गम में कुछ मिला के दे देता है। ऐसा नहीं, एक ऐसी मखलूक जो गुनाह करती ही नहीं। हुजूर ने फरमाया कि जो शख्स 3 आयतें, कितनी आयतें, 3 आयतें सुबह पढ़ लेगा तो शाम तक 70,000 मलाइका, 70,000 मलाइका
کیا بات؟ کتنے ملائکہ؟ 70,000. اللہ شیخ کا اچھل کے مر جانا نا جی. 70 روپے دیے تو اچھل چیخ مارے گا. 70,000 ملائکہ تمہارے کام پہ لگ جائیں گے. صرف 3 آیتیں. غور سے سنو یہ عمل بڑا قیمتی عمل. اور یہ پیراں بتائے سو عمل نہیں, پیروں کے پیر بتائے سو, پیرانے پیر کے پیر. پھر حضرت آدم کے پیر, نوح کے پیر, ابراہیم علیہ السلام کے پیر, 1,04,000 انبیاء کے پیر. انبیاء کے پیر, ولی پیر نہیں, نبی پیر, امام الانبیاء کا بتایا ہوا عمل. کتنا بڑا عمل رہے گا. 3 آیتیں جو شخص پڑھ لے گا, صبح پڑھے گا تو مغرب تک 70,000 فرشتے بولیں گے مولا اسے معاف کر دے, مولا اسے معاف کر دے, مولا اس کی مغفرت کر دے, مولا اس کی وہ بس یہی کرتے رہیں گے, مولا اس کی مغفرت, مولا اسے معاف کر, مولا قادر کو معاف کر, مولا. اللہ اکبر. ہم سے کہتا ہے ادعونی استجب لکم. ہم گنہگاروں کی پکار کو سننے والا ملائکہ کی پکار کو نہیں سنے گا. عشرہ مغفرت میں ایک تحفہ دیتا ہوں, غور سے سنو, عمل کرو اس پر. وہ کیا 3 آیتیں, صرف 3 آیتیں پڑھو. اعوذ باللہ السمیع العلیم من الشیطان الرجیم. پڑھو. اعوذ باللہ السمیع العلیم من الشیطان الرجیم. اعوذ باللہ السمیع العلیم من الشیطان الرجیم. اس کے بعد کیا پڑھنا؟ اعوذ باللہ کے بعد بسم اللہ الرحمن الرحیم. ہو گیا. اب کیا کرنا؟ یہ 2 ہو گئے, 3 آیتیں ملاؤ 5. اعوذ باللہ پڑھنا, بسم اللہ یاد کرنے کے لیے بتا. اعوذ باللہ بسم اللہ, اس کے بعد 3 آیتیں. هو اللہ الذی لا الہ الا ہو عالم الغیب والشہادہ هو الرحمن الرحیم. کتنی ہو گئے؟ 1. اس کے بعد هو اللہ الذی لا الہ الا ہو الملک القدوس السلام المؤمن المہیمن العزیز الجبار المتکبر سبحان اللہ عما یشرکون. 2. اس پر 3 آیت هو اللہ الذی هو اللہ الخالق البارئ المصور له الاسماء الحسنى يسبح له ما في السماوات والارض وهو العزیز الحکیم. بس پڑھ دیے نا, سب پڑھے. 70,000 فرشتے شروع کر دیے. اب چل رہا ہے. اب اس میں جو پڑھا اس کے لیے 70,000, اسے 70,000, اسے 70,000, مجھے 70,000 ملائکہ ملائے اعلیٰ میں ٹھہر کے دعا کریں مولا نور محمد کو معاف کر, مولا نور محمد کو معاف کر. یہ کب تک پڑھیں گے؟ طلوع آفتاب تک. رمضان کی قید نہیں. پھر صبح پڑھ لیں گے فجر کے بعد, یا 8 بجے 7 بجے, جب بھی آنکھ کھلتی ہے پڑھ لیں گے. پھر فرشتہ کام پہ لگ جائے گا. 70,000 فرشتے معاف کر, معاف کر, معاف کر, معاف کر. ارے کبھی تو سنے گا نا, وہ سنے گا یا نہیں سنے گا؟ ضرور سنے گا. پھر جان کی بات بول کے ختم کر لیتا. جان ہر ایک کی تمنا کیا ہے؟ کچھ رہے یا نہ رہے, پر یہ دعا ہے کہ امیر نزا کے وقت سلامت میرا ایمان رہے. نزا کے وقت, آخری وقت, ایمان سلامت رہے. مین چیز وہ. حضور فرماتے ہیں جو یہ پڑھتا رہے گا, صبح پڑھے گا تو شام تک 70,000 فرشتے اس کی مغفرت کی دعا کریں گے. رات کو پڑھے گا صبح تک کریں گے. اور یہ پڑھتے پڑھتے 90 سال کا ہو گیا. محی الدین 102 سال کا ہو گیا. میرے جان
मोहिद्दीन आलिम, अल्लाह इसकी हयात 125 बरस की हयात सेहत के साथ, आफ़ियत के साथ, तंदुरुस्ती के साथ। या अल्लाह मेरे मोहिउद्दीन हाफिज़ साहब, नूर मोहम्मद, बसीरी शाह, बिलाल, खादर, जाकिर, फारूक और कौन मेरा सत्तार हाफिज़, मेरा ज़बीहुल्ला, मेरे बच्चे, मेरे भाइयों को सबको सलामत रख, सब की उम्रें दराज फरमा दे। मेरे बशीर भाई, मैं नाम नहीं लेता हूँ, तू इन तमाम को सलामत रख, इन तमाम की उम्रें दराज फरमा दे, सब की झोलियाँ भर दे, सबको ईमान की मौत दे। तो ये पढ़ता रहेगा। अब 80-90 साल का हो गया, उसके बाद एक दिन कहाँ जाना ना, नहीं जाके बैठे रहेंगे क्या? जाएंगे। हुजूर ने फरमाया ये पढ़, जिस दिन पढ़ा उस दिन मर गया तो उसे शहादत का मकाम मिलेगा, शहीद बन के मरेगा। ईमान ही नहीं, शहीद समझ में आते हैं, शहादत का मर्तबा मिलेगा। तो आज मैं आपको ये अमल दे के जाता हूँ। ये 28वें जुज़ में है। कहाँ है साहब? 28 में। अब पूरा तफसील से सुनाइए। मैं अपनी तकरीर ख़त्म करता हूँ क्यों वक्त ज़्यादा ले लिया और बहुत से मज़ामीन आ रहे हैं, मगर अब सहरी भी है, फिर दूसरे काम भी हैं और ये सुबहान अल्लाह की सदा में रोको भी है, ये बहुत सी चीज़ें हैं। मैं अपनी तकरीर को ख़त्म करता हूँ। अल्लाह से दुआ करता हूँ कि अल्लाह इन तमाम को सलामत रख, इनके उम्र व इक़बाल में तरक्की दे, इन्हें किसी का मोहताज न बना, हमारे बोलने को कबूल फरमा, इनके सुनने पर इनको अजर अजीम अता फरमा। तो हमारा हो जा, हमें अपना कर ले। आखिर दावाना அல்லாஹ் யார், அடியார்கள் யார்? அல்லாஹ் என்பவன் படைப்பவன், அவன் கொடுப்பவன். அடியார்கள் நாம் யார்? நாம் அல்லாஹ்விடத்திலே தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம். அடியான் என்று சொன்னாலுமே அவன் தலை முதல் உச்சி தொடுத்து உள்ளங்கால் வரை அவன் முழுக்க அவன் தேவையுள்ளவனாக இருக்கின்றான். தேவையின் மொத்த உருவம் தான் மனிதன். அல்லாஹ் என்பவன் அந்த தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவன் தான் இறைவன். அன்பர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இல்லாமையிலிருந்து படைத்ததற்கு பிறகு அவர்களுடைய அத்தனை தேவைகளையும் அவர்களுக்கு செய்வதற்காக வேண்டிய படைத்திருக்கின்றார். உதாரணம் சொன்னாங்க எஜமா, அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்மை படைத்தான். உதாரணம் சொன்னாங்க, இங்க எஜமா எதுக்காக வந்தாங்க? எதற்காக வந்தார்கள்? இங்கே பயான் செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். பயான் செய்யறதுக்காக அவங்க வந்ததுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்றாரு, இல்ல எஜமா பயான் செய்வாங்களா அப்படின்னு கேட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம அவரை முட்டாள் என்பதாக சொல்லுவோம். ஏன்? அவர்கள் வந்ததே பயான் செய்வதற்குத்தான். அவர்கள் பயான் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் பயான் செய்யாமல் எப்படி இருப்பார்கள்? அதே விதமாக இதையே உதாரணமாக வைத்து சொன்னார்கள், அல்லாஹ் நம்மை படைத்ததே நமக்கு கொடுப்பதற்காக வேண்டிதான். அல்லாஹ் படைத்தான். நியாமத்துகளை நமக்கு கொட்டி கொடுப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். இப்படி நமக்கு கொடுப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுப்பானா என்று நாம் சந்தேகிப்போமேயானால் நம்மை விட முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அன்பர்களே, அல்லாஹ் கொடுத்தான். எத்தகைய நியமத்துகளை கொடுத்தான்? மனிதர்களாகிய நமக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட நியமத்துகளை கொடுத்தான்? பார்வையை கொடுத்தான், பேச்சை கொடுத்தான், கேள்வியை கொடுத்தான், செவிகளை கொடுத்தான், அறிவை கொடுத்தான், கை கால்களை கொடுத்தான். இப்படி மனிதனுக்கு அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்தான். இவையெல்லாம் ஒருபுறம், இந்த நியமத்துகள், உலகத்தினுடைய இந்த நியமத்துகள் எல்லாம் ஒருபுறம், இன்னொரு புறம் அல்லாஹ் மற்றொன்றையும் கொடுத்தான். தௌஹீதுடன், அல்லாஹ்வுடைய தௌஹீதுடன் நபியையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். மனிதர்களுக்கு அல்லாஹ் நபிமார்களையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலிமாவாகிய லா இலாஹ இல்லல்லாஹுடன் ஆதமு சஃபியுல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதே விதமாக ஒவ்வொரு நபிமார்களுடைய உம்மத்துகளுக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்துகளுக்கும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்துகளுக்கும், இப்படியாக 1,00,000 சொந்தம் நபிமார்கள் அத்தனை பேர்கள் அவருடைய உம்மத்துமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நபியை அல்லாஹ் கொடுத்தான்.
இந்த பாக்கியம் ஒரு நபியை ஒரு மனிதன் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது. மற்ற அனைத்து நியமத்துகளுக்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்பவர்களே. எல்லா நியமத்துகளும் ஒரு புறம், ஆனால் ஒரு மனிதன் ஈமானுடன் ஒரு நபியை பெறுகின்றது இருக்கின்றது, இது சாதாரண பாக்கியம் அல்ல. ஏனென்று சொன்னால் அந்த பாக்கியத்திற்கு முன்னால் மற்ற எல்லா விஷயங்களும் பாக்கியம் அற்றதாக குப்பையாக ஆகிவிடும் என்பவர்களே. ஆனால் நாம் பார்க்கின்றோம் சொன்னாங்க, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் எல்லா உம்மத்துமார்களுக்கும் ஒவ்வொரு நபியை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அல்லாஹ் நமக்கு யாரை கொடுத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் சஃபியுல்லாஹ்வாக கொடுத்தவன், நூஹ் நபியுல்லாஹ்வாக கொடுத்தவன், இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வாக கொடுத்தவன். நமக்கு யாரை கொடுத்திருக்கின்றான்? அன்பிற்குரியவர்களே, 1,00,000 சில நபிமார்கள், லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள், அத்துணை நபிமார்களும் எந்த நபியை பார்த்து ஆசை கொள்வார்களோ, எந்த நபியை பார்த்து அவர்கள் ஆவல் கொள்வார்களோ, எந்த நபியின் மீது தங்களை அர்ப்பணம் என்று சொல்லுவார்களோ, அந்த நபியாகிய உயர்வான நபியாகிய கண்ணியத்திற்குரியவர்களாகிய அல்லாஹ்வை நேசிக்கின்ற அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, ஈமான் கிடைச்சதுக்கு பிறகு ஒரு நபி கிடைப்பது சாதாரண பாக்கியம் இல்லை என்று சொன்னால், நபிமார்களின் தலைவராகிய நபிமார்களின் சர்தாராகிய முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஈமான் சொல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றார் என்று சொன்னால் இது சாதாரண பாக்கியம் அல்ல அன்பர்களே. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்றானே, இதுதான் அன்பர்களே உண்மையான பாக்கியம், மாபெரும் பாக்கியம் அன்பர்களே. அன்பர்களே, இபாதத் என்றால், வணக்கம் என்றால் என்ன அப்படின்றது வணக்கம் என்றால் என்ன, இபாதத்துல எதுக்கு சொல்றது? அன்பர்களே, அல்லாஹ் தஆலா வணக்கமாக இபாதத்தாக அல்லாஹ் எதை ஆக்கி இருக்கின்றான் அப்படின்னு சொன்னா, வணக்கமாக கருதப்படக்கூடிய எந்த ஒன்றாக இருக்கட்டும், இபாதத் என்று நாம் சொல்லக்கூடிய எந்த ஒன்றாக இருக்கட்டும், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திலாவத், இப்படி எதுவாக இருக்கட்டும், எந்த ஒரு இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் மூலமாக நன்மை யாருக்கு? அதன் மூலமாக நன்மையை பெறுவது யார்? நண்பர்களே, நாம தொழுகிறோம், நம்முடைய தொழுகையினால அல்லாஹ்வுக்கு ஏதாவது லாபம் இருக்குதுங்களா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி அல்லாஹ்வுக்கு லாபம் இருப்பதாக கருதவே முடியாது. ஏன்? அவன் லாப நஷ்டத்தை விட்டு அப்பாற்பட்டவன் அல்லாஹ். இறைவன் என்று சொன்னாலுமே, அல்லாஹ் என்று சொன்னாலுமே அவனுக்கு எந்த விதமான பொருள்களும் லாபமும் கொடுக்க முடியாது, அவனுக்கு எதுவும் எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்த முடியாது. அது மற்றவர்களுடைய கடவுள்களாக இருக்கலாம். அல்லாஹ் என்பவன் அவனுக்கு எதுவும் லாபமும் கொடுக்க முடியாது, நஷ்டம் கொடுக்க முடியாது. அப்ப இந்த இபாதத்தின் மூலமாக, இந்த வணக்க வழிபாடுகளின் மூலமாக லாபம் யாருக்கு அப்படின்னு சொன்னால், நண்பர்களே, இதன் மூலமாக ஒவ்வொரு நன்மையும் நமக்குத்தான் இருக்கின்றது. தொழுகையின் மூலமாக லாபத்தை அடைவது நாம் தான். தொழுகையின் மூலமாக உண்மையில் நன்மையை பெறுவது நாம் தான். நோன்பின் மூலமாக நன்மையை பெறுவதும் நாம் தான். இப்படி ஒவ்வொரு அமலின் மூலமாக நன்மையை பெறுவதும் நாம் தான். இது ஏவல்கள். இதே விதமாக விலக்கல்களை எடுத்துக்கங்க. அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அந்த அத்தனை செயல்களிலும் நிச்சயமாக தீங்கு நமக்குத்தான் இருக்கின்றது. போதை, மதுவை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். மது குடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். மதுவுனால, மனுஷன் மது குடிக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு எதிராக ஆக போகுதுங்களா? நிச்சயமா கிடையாது. எந்த பாதிப்பும் அல்லாஹ்வுக்கு இல்ல. மதுவை குடிப்பதனால் மனிதன் தான் அழிந்து போவான். எந்த மனுஷன் குடிக்கிறானோ அவன் தான் அழிஞ்சு போவான். அல்லாஹ் சொல்றான், நீ அதை குடிக்காத, நீ அதை குடிப்பதை நான் வெறுக்கின்றேன் என்று சொல்கிறான். எந்த விஷயத்துல மனுஷனுக்கு லாபம் கிடைக்குமோ அதை பொறுத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. எந்த விஷயத்துல மனுஷனுக்கு நஷ்டம் இருக்கிறதோ அதிலே என்னுடைய வெறுப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார். நண்பர்களே, அல்லாஹ் வணக்கமாக எதை ஆக்கினான், அல்லாஹ் இபாதத்தாக எதை நமக்கு ஆக்கி வைத்தான், எதிலெல்லாம் நன்மை இருக்குமோ, நமக்கு நன்மை இருக்குமோ அதை இபாதத்தாக ஆக்கி வைத்தான். எதிலெல்லாம் நமக்கு நன்மை இருக்குமோ அதை தான் நான் உங்களுக்கு பொறுத்து சொல்றேன் என்று சொல்கின்றார். அதே விதமாக எதிலெல்லாம் நமக்கு தீமை இருக்குமோ அத்தனை விட்டும் தவிர்த்து
மட்டுமல்ல, அது எனக்கு பிடிக்காத காரியம், நான் அதிலே வெறுப்படைகின்றேன் என்று சொல்கின்றான். இப்படிப்பட்ட அல்லாஹ் வல்லாஹு துல் ஃபத்லில் அஸீம். இதனால் சொன்னார்கள், மாபெரும் கொடையாளனாகிய அல்லாஹ் இபாதத்தாக நமக்கு அல்லாஹ் ஆக்கி வைத்ததெல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே என்று சொன்னார். இப்படிப்பட்ட கொடையாளர் விஷயத்திலே நாம் எப்படி நினைக்க வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள் அன்பர்களே. வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை, புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை நோன்புடைய மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். இந்த மாதத்திலே நோன்பு பிடிப்பதை நமக்கு கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் 10 நம்மை விட்டும் சென்று விட்டது, அது ரஹமத்துடைய 10. அடுத்த 2வது 10ஆகிய மக்ஃபிரத்துடைய 10இலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதமா சொன்னாங்க, ரஹமத்துடைய 10 நம்மை கடந்து போய்விட்டது. ஆனால் அந்த ரஹமத்தை நமக்கு அளிக்கக்கூடிய இறைவன், இந்த ரஹமத்துடைய 10 நாட்களை நமக்கு தந்த இறைவன், அவன் நம்மை கடந்து சென்று விடவில்லை, அவன் நம்முடன் இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பே அஸீம், அல்லாஹ் மாபெரும் ரப்பாகிய ரப்பே அஸீம் என்பதாக சொல்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலுன் அஸீம், நபியே அஸீம், அவர்களும் மிகப்பெரிய கண்ணியத்திற்குரியவர்கள். அல்லாஹ்வுடைய கருணையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதமா சொன்னாங்க, ஒருத்தர் நமக்கு சலாம் சொல்றாரு, நாம என்ன செய்வோம்? திரும்ப அவருக்கு சலாம் சொல்லுவோம். அவர் நம்மளை புகழ்றாரு, நாம புகழும். அதே கணம் அவர் மாற்றி செய்தால், அவர் நம்மை ஏசுவாரையானால் அல்லது அவர் நம்மை அழிப்பாரையானால் நம்முடைய பதில் எவ்விதமாக இருக்கும்? நண்பர்களே, அவர் எப்படி செய்கின்றாரோ அதற்கு தோதுவாகத்தான் நம்முடைய பதிலும் இருக்கும். ஆனால் நண்பர்களே, ஒரு நபில் வழக்கத்திற்கு பரவான நன்மையை தரக்கூடிய அல்லாஹ், ஒரு பரவான காரியத்திற்கு 70 பங்குடைய நன்மையை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், இந்த மாதத்திலே ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் பாவம் செய்வாரேயானால் ஒரு பாவத்திற்கு 70 பாவம் என்று சொல்லவில்லை அல்லாஹ். ஒரு சிறு பாவம் செஞ்சேன்னு சொன்னா அது பெரும் பாவமா கருதுவேன்னு அல்லாஹ் சொல்லல. நண்பர்களே, என்ன பார்க்க வேண்டும்? பாவம் செய்யுங்கன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள், அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். 70 தகையை காட்டிலும் அர்ஹமுர் ராஹிமீன் ஆகிய அல்லாஹ்வுடைய கருணை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு சின்ன நன்மை செய்தாலும் அதற்கு உனக்கு வாரி கொடுக்கின்றேன். ஆனால் நீ பாவம் செய்தால், அது சின்ன பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும், என்ன பாவமோ அதற்குரிய தண்டனை தான் உனக்கு தருவேன் என்று சொல்கின்றார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட அல்லாஹ், அர்ஹமுர் ராஹிமீன் ஆகிய அந்த அல்லாஹ்வுடைய கருணையை நாம் விளங்க வேண்டும் என்பர்களே. அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால், ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் வந்து விடுவீர்களே, ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும்,
அது நஃபிலான வணக்கமாக இருந்தால் அதற்கு ஃபர்துடைய நன்மை கொடுக்கப்படும். ஒரு ஃபர்து நீங்கள் செய்வீர்களே ஆனால் அந்த ஃபர்தான காரியத்திற்கு 70 ஃபர்துடைய நன்மைகள் தரப்படும் என்று சொன்னார்கள். அன்பர்களே, இப்போ இந்த ஹதீஸின் படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாக்கின்படி மற்ற மாதங்களிலே செய்யக்கூடிய வணக்கமும் இந்த வணக்கமும் ஒன்றாக இல்லை. மற்ற மாதங்களிலே இப்ப ஷவ்வால் ஒரு மனுஷன் தொழுகிறாரு, 4 ரக்காத் ஃபர்துதான். லுஹர் தொழுகை ஷவ்வால் மாதத்திலே ஒருவர் தொழுகின்றார், அதே 4 ரக்காத் தான். ஆனால் அதே இந்த ரமதானுடைய மாதத்திலே ஒரு மனிதர் தொழுகின்றார், அதே 4 ரக்காத்துகள் தான். ஆனால் ஷவ்வாலிலே தொழக்கூடிய தொழுகையை போன்றதல்ல இந்த ரமதானுடைய தொழுகை. இந்த ரமதானுடைய 4 ரக்காத் 70 ஃபர்துக்கு ஒப்பானதாக இருக்கின்றது. 70 ஃபர்துடைய நன்மையை வாங்கி தரக்கூடியதாக இருக்கின்றது ரமதானுடைய இபாதத். அன்பர்களே, அப்ப என்ன மாற்றம் வருகின்றது? பெருமானாருடைய ஹதீஸ் படி ரமதானுடைய மாதம் ரமதானுக்கு உள்ளே நாம் வந்துவிட்டால் அல்லது நாம் ரமதானிலே வந்துவிட்டால், ரமதான் நம்மை அடைந்து விட்டால் நம்முடைய வணக்கங்களை எப்படி மாற்றி விடுகின்றது? ஒவ்வொரு வணக்கத்தையும் ஒவ்வொரு பரதையும் 70 மடங்காக மாற்றி விடுகின்றது. அதே விதமாக அன்பர்களே, ஷைகுமார்கள், மஷாயிகீன்கள், அஹதுல்லாக்கள், அல்லாஹ் வாலாக்கள் என்ன செய்கின்றார்கள்? எப்படி ரமதான் உன்னை விட்டும் கடந்து செல்லாமல் ரமதான் தொடர்ந்து உனக்கு இருந்து கொண்டே இருக்குமேயானால் உன்னுடைய நன்மையான காரியங்கள் எப்படி 70 மடங்கிற்குரியதாக ஆகிவிடுமோ, அதே விதமாக இந்த ரமதானை நமக்கு கொடுத்த அந்த அல்லாஹ்வுடன் நம்மை ஆக்கி விடுகின்றார்கள். மாக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த அல்லாஹ்வுடன் நமக்கு வாழ்வது எப்படி, அல்லாஹ்வுடன் நாம் எப்படி வாழ்வது என்கின்ற வாழ்க்கையை கற்றுத் தருகின்றார்கள். அது மட்டுமல்ல, வாலமு அன்னஃபீக்கும் ரசூலல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிலே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தருகின்றானே. அந்த ரசூலை உடன் வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை அஹ்லுல்லாஹ்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அன்பர்களே, அல்லாஹ்வுடன் நாம் ஆகிவிடுவோமையானால், அல்லாஹ்வுடன் நாம் வாழ பழகிக் கொள்வோமையானால், பெருமானாருடன் நாம் வாழ பழகிக் கொள்வோமையானால், பெருமானாரை நம்மிலே வைத்து நாம் வாழக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோமையானால் நம்முடைய ஒவ்வொரு வழக்கமும் நிச்சயமாக அலாதியானதாக தனியானதாக அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரியதாக ஆகிவிடும். அன்பர்களே, வல்லாஹு துல் ஃபத்லில் அதீம், இப்படிப்பட்ட மாபெரும் சிறப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். ஹதீஸிலே வந்திருக்கின்றது, இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் முதல் பிறை இரவிலே வானவர் வருகின்றார். வந்து அவர் வானத்திலிருந்து அறைகூவல் விடுகின்றார். என்ன சொல்றாரு வானவர்? நலவை தேடுபவனே, கயிறை தேடுபவனே, வந்துவிட்டது ரமதானுடைய மாதம், தேடிக்கொள், நீ அலைந்து கொள், நீ முன்னோக்கி செல் என்று ஒரு மாணவர் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அழைப்பை விடுக்கின்றார். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் இப்படி அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கின்றார். வானத்திலிருந்து அந்த மலக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அன்பர்களே, என்ன சொல்றாரு? இது ரமதானுடைய மாதம், நலவுகள் பெறக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே நன்மைகளை எந்த அளவிற்கு அதிகமாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்யுங்கள், தீமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மாணவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனா நாம யாராவது அதை கேட்டிருக்கிறோமா? காதல நம்ம யாராவது கேட்டிருக்கோமா? ஹதீஸிலே வந்திருக்கின்றது, ஒரு மாணவர் அப்படி சொல்கின்றார், நிச்சயம் சொல்கின்றார், அவர் சொல்வது உண்மை. ஆனால் நம்ம யாருக்காவது விடுறதில்லை. இருந்தாலும் யாரும் கேட்காவிட்டாலும் சரி அந்த மாணவர் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறார். சொன்னாங்க, பயான் பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க கேட்கலன்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க, பயான நிறுத்திடுவாங்க. ஏன் பயான் கேட்க மாட்டீங்க நீங்க, அதனால பேச மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாணவர் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கவனியுங்கள், நீங்கள் கேட்கவில்லை என்றாலும், நீங்கள் செவிதாழ்த்தவில்லை என்றாலும், உங்களால் கேட்க முடியாவிட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய ரஹமத் சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றது. சொன்னார்கள், மல்லம் யஸ்தலில்லாஹ யக்லப அலை. அந்த ஹதீஸிலே பெருமானார் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சொல்லுகின்றார்கள், யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ, இந்த மாசம் கேட்கிற மாசம், ரமதானுடைய மாசம், அல்லாஹ்விடத்திலே வாங்கக்கூடிய மாசம், ரமதானுடைய மாசம் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு நம்மால் நன்மையை பெற வேண்டுமோ அந்த அளவிற்கு பெறக்கூடிய மாதம். ஆனால் இந்த மாதத்திலே மல்லம் யஸ்தலில்லாஹ
யஸ்அலில்லாஹ யகதபாலை அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ, பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்காதவர்களின் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றான். நண்பர்களே, நாம பார்க்கிறோம் இந்த உலகத்துல கேட்பார்களே ஆனால் நாம் கோபப்படுவோம். ஒருத்தவங்க ஏதாவது கேட்டுட்டே இருக்கிறாங்கன்னா கோபம் தான் வரும். என்னப்பா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்ச நாள் விட மாட்டியா? இது மனிதர்களுடைய தன்மை. ஆனால் அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? அல்லாஹ்வுடைய கிருபை என்ன? அல்லாஹ்வுடைய ரஹமத் என்ன? அல்லாஹ் யார் கேட்கவில்லையோ அவர்களின் மீது அல்லாஹ் கோபப்படுகின்றார் என்று சொன்னால், இந்த இடத்திலே நாம் விளங்க வேண்டும், நாம் ஒன்றை விளங்க வேண்டும், அல்லாஹ் தான் உண்மையில் மனிதர்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். மனுஷன் நாமளும் பார்க்கிறோம், நாம இங்க கொடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம், கொடுக்கிறதுக்கு யோசிப்போம், கேட்டா கோபப்படுவோம். ஆனால் ஒரு இடம் இருக்கின்றது, ஒரு இடம் இருக்கின்றது, அந்த இடத்திலே மனிதன் கேட்டால் சந்தோஷப்படுவான். யார் அது? தன்னுடைய காதலன், தன்னுடைய காதலி தன்னிடத்திலே கேட்க மாட்டாளா என்று ஆசைப்படுவார். நண்பர்களே, காரணம் என்ன? அவன் கேட்டுவிட்டால் இவன் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பான், அவன் கேட்காவிட்டால் இவன் வருத்தப்படுவான். என்னுடைய காதலன் என்னிடத்திலே கேட்கவில்லையே, என்னிடத்தில் கேட்க மாட்டேன்றானே என்கின்ற வருத்தம் யாரிடத்திலே வரும்? கேட்காமல் போவது தன்னுடைய காதலனாக இருந்தால், கேட்காமல் போவது தன்னுடைய நேசனாக இருந்தால் அந்த இடத்திலே வருத்தம் வரும். நண்பர்களே, அல்லாஹ் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு எதை விளக்குகின்றார் என்று சொன்னால், மனிதர்களே, உங்களை உண்மையில் நிச்சயமாக நான் தான் உங்களை விரும்புகின்றேன். அதனால் தான் நீங்கள் என்னிடத்திலே கேட்காமல் போனால் உங்கள் மீது நான் கோபப்படுகின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அளவற்ற கருணையை, அவனுடைய அளவற்ற கருணையை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதம் வந்தது, ரமதானுடைய மாசம் போகுது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலை சொல்லித் தருகின்றார்கள். அந்த அமலை நாம் செய்வோமேயானால், ரொம்ப சின்ன விஷயம், பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒன்று. ஒரு 3 வசனங்கள், पारा भी बोलो, सब बोलो, तुमको याद हो जाता है. 28வது ஜுஸுல, கத் சமிஅல்லாஹு ஜுஸுல 2வது சூராவுடைய கடைசி 3 ஆயத்துகள், ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா என்று துவங்கக்கூடிய அந்த வசனத்திலிருந்து 3 ஆயத்துக்களை, அவுது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த அவுது பிஸ்மியை ஓதிட்டு அந்த 3 ஆயத்துகளையும் காலையில் யாரேனும் ஓதுவாரேயானால் மாலை வரை, ஏமா சொன்னாங்க, நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் எவ்வளவு நேரம் ஓத முடியும் நம்மளால? 1 நிமிஷம் ஓதலாம், 2 நிமிஷம் ஓதலாம், 5 நிமிஷம் ஓதலாம். எத்தனை மணி நேரம் ஓத முடியும்? நாம் மற்ற தேவைகளிலே இருக்கின்றோம், நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது, தேவைகள் செய்ய வேண்டிய நிலையில நாம இருக்கிறோம், நாம தொடர்ந்து செய்ய முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நண்பர்களே, யாரோங்க இதமா சொன்னாங்க, அல்லாஹ் கொடுப்பவனாக இருக்கின்றார், அல்லாஹ் வாங்குறவன் இல்லை, அல்லாஹ் கொடுப்பவன் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வாங்குபவர்களாகவும் நமக்கு கொடுப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். நாம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், பெருமானாரிடத்திலிருந்து நாம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த பெருமானார், எந்த பெருமானார் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார்களோ அந்த பெருமானார் இந்த அமலை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எப்படிப்பட்ட அமல்? நாம் காலையிலே இந்த வசனங்களை ஓதி விடுவோமேயானால் 70,000 மலக்குமார்கள், அல்லாஹு அக்பர், ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, அது மட்டுமல்ல, அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. வானவர்கள் யார்? பாவங்களை செய்யாதவர்கள், பாவங்களை விட்டும் தூய்மையானவர்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான மலக்குமார்கள், 70,000 மலக்குமார்கள். இந்த வசனங்களை யார் ஓதுகின்றாரோ அவருக்காக வேண்டி சூரியன் உதயமானதற்கு பிறகு ஒருவர் ஓதிவிட்டால் சூரியன் மறைகின்ற வரை அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அன்பர்களே, மிகப்பெரிய விஷயம். இந்த மிகப்பெரிய வசீஃபாவை நமக்கு எஜமா அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். யார் சொல்லிக் கொடுத்தது? இதை சொல்லிக் கொடுத்தது யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பர்களே, மிக உன்னதமான அமல். ரமதானுடைய மாதம் சென்று விடலாம், ஆனால் இந்த வசீஃபாவை நாம் ஓதுவோமேயானால், இந்த வசனங்களை நாம் ஓதுவோமேயானால் 70,000 மலக்குமார்கள் நமக்காக வேண்டி
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுபவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல அன்பர்களே, என்ன முக்கியம்? நம்ம வாழ்றது வாழ்க்கை முக்கியம் அல்ல. வாழ்க்கையுடைய இறுதி கட்டம் நம்முடைய மரணத்தினுடைய நேரம். ஒரு கவிஞர் சொல்றாங்க இல்லைங்களா, யா அல்லாஹ் எனக்கு என்ன இருக்கோ இல்லையோ, எனக்கு என்ன கிடைச்சதோ இல்லையோ, கடைசி நேரம் இந்த உயிர் என்னுடைய உடலை விட்டும் பிரிகின்ற நேரம், யா அல்லாஹ் இந்த ஈமானை நீ சலாமத்தாக வைப்பாயாக என்று துஆ செஞ்சாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்ட அந்த உன்னதமான நேரம், முக்கியமான நேரம், மரணிக்கும் நேரம், அந்த மரண தருவாயில் அன்பர்களே இந்த வசனத்தை எவர் ஓதுவாரோ, எவர் தொடர்ந்து ஓதுவாரோ, அவர் மரணிக்கின்ற பொழுது அவருக்கு அல்லாஹ் தஆலா ஈமானுடன் மட்டுமல்ல, ஈமானோட மட்டும் மௌத் இல்ல, என்ன மௌத்? ஷஹாதத்துடைய மௌத்தை, ஷஹீதுகளுடைய மௌத்தை அல்லாஹ் அவருக்கு நசீபாக ஆக்கி வைக்கின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பர்களே இன்று முதல் ஒவ்வொரு நாளும் தவறாமல் நாம் இதை ஓதக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. இஸ்மா அவர்கள் எப்படியெல்லாம் துஆ செய்தார்களோ அந்த அத்தனை துஆவுக்குரியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. 28வது ஜுஸ் கது சமியல்லாஹு ஜுஸுடைய 2வது சூரா ஹஷருடைய கடைசி 3 வசனங்கள், ஹுவல்லாஹுல்லதி என்று துவங்கக்கூடிய இந்த 3 வசனங்களையும் தெரியாதவர்கள் குர்ஆனை பார்த்து மரணம் செய்து கொள்ளுங்கள், அல்லது குர்ஆன்ல எங்க இருக்குதுன்றதை பார்த்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கங்க. தினந்தோறும் மிகப்பெரிய அமலை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த அமலை வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய நசீபை, இதன் மூலம் அனைத்து நல்ல நற்பாக்கியங்களையும் அடையக்கூடிய நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மகானவருடைய பொருட்டினால் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். कुछ बोलना हुवल्लाहु அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். हुवल्लाहु அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். हुवल्लाहुல் खालिकुल बारिउல் मुसब्बिरु லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா युसब्बिहु लहु मा फिस समावाति वल अर्द व हुवल अज़ीज़ुल हकीम. जज़ाक इजाज़त है. अल्लाह ताला कल भी है प्रोग्राम, आइंदा हफ्ते को है यहाँ இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்துட்டா இன்ஷா அல்லாஹ் இதை ஆரம்பிச்சிடலாம். नूर मोहम्मद साहब का हुक्म है आपको कि गुल पोशी करना. रबीउल्लाह साहब